இன்று முதல் நாட்டுல ஒரு முக்கியமான மாற்றம் வருது. அதாவது இந்தியன் பீனல் கோடு பாரத நியாய சங்கீதாவாகவும், சிஆர்பிசி பாரத நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவாகவும் அபிஷியலா இன்னையில இருந்து மாறுது. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, நாட்டுல இருக்கக்கூடிய 2 பெரிய கிரிமினல்கள் சேர்ந்து கிரிமினல் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். இந்த முக்கியமான மாற்றங்கள் எப்படி கடந்த டிசம்பர் மாதம் 2023 எந்தவித டிஸ்கஷனும் எந்தவித டிபேட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 146க்கும் மேற்பட்ட எம்பிஸ பார்லிமெண்ட்ல இருந்து வெளியேற்றிட்டு எந்த சத்தமும் இல்லாம அவசரமா இந்த பாஜக அரசாங்கம் பாஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி கிட்ட இருந்தும் சட்ட நிபுணர்கள் கிட்ட இருந்துமே வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை எதையுமே மதிக்காம இன்று முதல் இதை அமலுக்கு கொண்டு வருகிறது மோடி 3.0. இனி ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், மைனாரிட்டிஸ் இவங்களுடைய நிலைமை எல்லாம் நினைச்சா ரொம்பவே கவலையா இருக்கு.